வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை சூடு பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் அந்த சீரகத்தை நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது தொடங்கி செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பித்து சருமத்திற்கு பலம் சேர்க்கிறது வரைக்குமே சீரக தண்ணீர் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. இந்த நன்மைகள்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது, சீரக தண்ணீருடைய மென்மேலும் மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்களுக்கான சிறந்த மூலமாக இருக்கு. இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே சீரக தண்ணீர் கொண்டு இருக்கு. இது நமக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமிகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்கள், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதால சீரக தண்ணீர் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பச்சை மற்றும் மூடு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சீரக தண்ணீர்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்ம இழக்கலாம். எனவே நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமாக சளி, இருமல், ஜுரம் இது மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிடமிருந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். எனவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக சீரக தண்ணீர் இருக்கும். சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிறு வலி போன்ற பிற நிலைமைகளினுடைய தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம், ஆனால் குறைவான அளவுக்கு எடுத்துக்கிறதே அவங்களுக்கு போதுமானது. அதிகமான அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய வீக்கம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், புற்றுநோய் இருக்கக்கூடிய பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் இது மாதிரி நாள்பட்ட நோய்களினுடைய தாக்கத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெறக்கூடியதுக்கு சீரக தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது கல்லீரல்ல பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை இன்னும் போயிட்டு துரிதப்படுத்த ஆரம்பிக்கும் மற்றும் உங்களுடைய உடல்ல தேவையற்ற கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அப்புறம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் தான் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் ஒரு சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டிருக்கு. அப்படின்றதால செரிமானம், உங்களுடைய அப்புறம் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா உதவிகரமாக இருக்கும். செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுக்கு வயதாகக்கூடிய அந்த ஆற்றலை தடுக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு தோல் சுருக்கங்கள்லாம் ஓரளவுக்கு நிறுத்தி வைக்கும். நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஏஜ் யாருமே நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரியும் அந்த பண்பை உங்களுக்கு சீரக தண்ணீர் கொடுக்கும். வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் ஓரளவு உங்களால் தாமதப்படுத்த முடியும்.
இதுக்கு நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை வந்து உங்களுடைய முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணீரை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சருமம் வந்து சுறுசுறுப்பாக, அதே போல் உங்களுடைய சருமத்தில் வந்து எந்த விதமான ஒரு புள்ளிகளோ அல்லது சுருக்கங்களோ இல்லாமல் நலமோடு இருக்கும். முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பருவை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முகத்தில் வரக்கூடிய அந்த வெடிப்புகள், உதரில் வரக்கூடிய வெடிப்புகளையும் சீரக தண்ணீர் தடுக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது உடலினுடைய சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கும். அதனால நமக்கு கரைகள், தளர்வான சருமம் எல்லாம் ஏற்படும். எனவே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நமக்கு உடலில் நுழைவிடாமல் தடுக்கிறது சீரக தண்ணீர் தான். சீரக தண்ணீர் ஒரு உணவு நார்சத்து. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கிடும். சீரக தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கூடாது. குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே நிறைவான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா முகப்பொரு எதுவுமே இல்லாமல், கண் கருவளையங்கள், சருமத்தில் வந்து புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் பெறுவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிக் கொள்வதற்கும் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரக தண்ணீர். இப்போ முன்னாடியே சொன்னது போல சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கு. அதாவது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளையுமே சீரக தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. இந்த சீரக தண்ணீர் நம்ம குடிச்ச முடியும்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே கியூர் ஆகிடும். குறிப்பாக உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் நமக்கு சீரக தண்ணீர் மேம்படுத்தும். அதாவது முடியினுடைய ஆரோக்கியத்தை சீரக தண்ணீர் மேம்படுத்தும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அந்த முடிகளை வந்து வேர்களில் இருந்தே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். இது முடி உதிர்தலையும் சீரக தண்ணீர் கட்டுப்படுத்தும். உங்களுடைய தலைமுடிக்கு இந்த சீரக தண்ணீரை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுடைய சருமம் அதே போல் உங்களுடைய முடி இரண்டுமே வந்து மென்மையாக ஆக ஆரம்பிக்கும். அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய அந்த முடியை வந்து நீங்கள் பெறுவீங்க. முடி கொட்டுவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சீரக தண்ணீரை பயன்படுத்தலாம். பொடுகு எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி கழுவுனீங்க அப்படின்னா பொடுகு அதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரக தண்ணீர் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்ற மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது இதய தசைகள் வந்து வலுப்பட ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவெல்லாம் குறைக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கெட்ட கொழுப்பு சத்துக்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல கொழுப்பு சத்துக்கு மட்டும்தான் வளமான இருக்கணும். எனவே நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமானவர்களை வைத்துக்கொண்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம நலமோடு வாழலாம். நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரையினுடைய அளவை சீரக தண்ணீர் கட்டுப்படுத்துகிறது. சீரக தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சீரக தண்ணீர் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும். இது கிளைகோசைலேட் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தோம்னா சீரக தண்ணீர் ஒவ்வொரு உணவிற்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரக தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ நிரூபிக்கப்பட்டிருக்க ஆய்வுகளில் ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவதை தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசன்ஸ் நீரிழிவு மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீரக தண்ணீரை வந்து உட்கொள்வதை தவிர்க்கணும். ஸோ மற்றவர்கள் முன்னாடியே அந்த ரத்தம் சர்க்கரை சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது தடுத்து நிறுத்துறவங்கலாம் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரக தண்ணீர். சீரகத்தில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. மேலும் இது நம்மளுடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியம். குறைந்த ஹீமோகுளோபின் நமக்கு இருக்கு அப்படின்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல் போன்ற ரத்த சோகையினுடைய பல அறிகுறிகள் நமக்கு வந்து வரும். சீரக தண்ணீரை தவறாமல் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். அதுக்கு சிகிச்சையும் அளிச்சிக்கலாம். காரணம் சீரக தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு ரத்தத்தில் அதாவது ரத்த சிகப்பு அணுக்களை சீரக தண்ணீர் அதிகப்படுத்தும். இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அதிகரிக்கப்படுறதால அனிமியா மட்டுமல்ல மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதையும் வந்து எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம். ரத்த சோகை நோயாளிகள்லாம் வந்து சீரக தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிடுவது அவங்களுக்கு அதை இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விரைவுபடுத்தும். அந்த ப்ராப்ளத்தை வந்து ரத்த சோகை ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கருப்பு எள் சேர்த்து சீரக தண்ணீர் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து
நீங்கள் இனிமேல் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த டீ, காஃபி, பால் போன்ற உணவுகள்லாம் தவிர்த்துட்டு சீரக தண்ணீர் போன்ற இந்த மாதிரி உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய பானங்களை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வீங்க. நிறைந்த நினைவு ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.